ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப பொருந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபிக்கு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் குக்னூர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. ஸ்பைசஸ்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, 1 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 to 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி இல்லை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் கொஞ்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 6 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌனாக வரும். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அரவுண்ட் 400 to 450 கிராம்ஸ் அளவுக்கு நான் சிக்கன் இதில் சேர்த்துக்க போகிறேன். சிக்கனும் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 to 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். தண்ணி சேர்க்காமே சிக்கன்லேருந்து நல்லா வாட்டர் ஊஸ் அவுட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூனுக்கு அளவுக்கு. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நல்ல மசாலாவில் ஒரு 5 to 6 minutes நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோவஸ்ட் ஃப்ளேமில் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 minutesல வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து என்ன சர்வ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் லன்ச் பாக்ஸில் டாப் லேயரில் வந்து இந்த சிக்கன் கிரேவி சர்வ் பண்ணுறேன். டாப் லேயரில் வந்து இந்த சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயரில் வந்து நான் கூட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ சிக்கன் கிரேவி, கூட்டு அண்ட் ரைஸ் இந்த தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன் லன்ச் பாக்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்னா இதோட ASMR கண்டென்ட் என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரேஷா அஃபிஷியல்னு இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாமே என்னோடய ASMR வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ், ஆல் ரெஸ்டாரண்ட் கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.